அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பஞ்சாபி லாங்குவேஜ்ல ஒரு மிஸ்ட்ரி த்ரில்லர் படமா ரிலீஸ் ஆயிருக்க சிட்டா விசாரக்கி காரே அப்படின்ற ஒரு சூப்பரான படத்தை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். சோ படத்தோட ஒன்லைனை பத்தி சொல்லணும் அப்படின்னா, பிரேக்கப்ல இருக்க படத்தோட ஹீரோ ஒரு நாள் கார்ல தனியா போய்கிட்டே இருக்கும்போது இவர் எதிரில பாத்தீங்கன்னா ஒரு பொண்ணு உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு என்ன வேணும்னு கேட்க அவங்க சரக்கு தான் வேணும் அப்படின்ற மாதிரி டிமாண்ட் பண்றாங்க. வீட்டுக்கு கூட்டு போனா அங்க ஒரு மிகப்பெரிய சம்பவம் நடக்குது. அதுல அந்த பெண் இறந்து போறாங்க. இதுக்கான காரணம் என்ன, அந்த பெண் யாரு அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ தேட ஆரம்பிக்கிறாரு. அப்பதான் இதுக்கு நடுவுல ஒரு நிறைய பிரச்சனைகள் சந்திக்க வேண்டியிருக்கு. அது என்னென்ன அப்படின்னு சொல்றதுதான் இந்த படத்தோட மீதி கதையா இருக்கும். சரி, இப்போ இந்த படத்தோட ஃபுல் எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போயிடலாமா? ரைட். இந்த படத்தோட ஸ்டார்டிங் சீன்லயே பாத்தீங்கன்னா ஹீரோவை தான் காமிக்கிறாங்க. காலையில தூங்கி எழுந்துக்கிறாரு. அண்ட் பெட்ல பாத்தீங்கன்னா ஒரு பெண் படுத்துக்கிட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு வேக வேகமா காஃபி எல்லாத்தையும் மேக் பண்ணிட்டு, உங்களுக்காக நான் காஃபி ரெடி பண்ணிருக்கேன், எழுந்து குடிங்க அப்படின்ற மாதிரி அவங்கள கூப்பிட்டுக்கிட்டே இருக்க. எந்த அசைவும் இல்லாம இருக்காங்க. இவருக்கு லைட்டா பயம் வர ஆரம்பிக்குது. இங்க என்ன நடக்குது, எங்க எழுந்துருங்க, சீக்கிரமா எந்த காப்பியை குடிங்கன்னு கத்திக்கிட்டே இருக்க அசைவே இல்லை. பயந்து போறாரு. கைகள் எல்லாத்தையும் பிடிச்சி பாக்குறாரு. மூச்சு பேச்சு இல்லாம இருக்காங்க. சோ அவங்க இறந்து போயிட்டாங்க அப்படின்றது இவருக்கு தெரிய ஆரம்பிக்குது. பயங்கர ஷாக்கோட நின்னுகிட்டே இருக்க. அப்படியே கட் பண்ணி ஒரு சில மணி நேரங்களுக்கு முன்னாடி என்ன நடந்தது அப்படின்றத காமிக்கிறாங்க. இவருக்கு பாத்தீங்கன்னா ரீசெண்டா, அதாவது இப்பதான் பாத்தீங்கன்னா பிரேக்கப் ஆயிருக்கும். எதனால அப்படின்னா, இவருக்கு காதல் மட்டும்தான் இருக்கணுமே தவிர கமிட்மெண்ட், கல்யாணம் கில்யாணம் அப்படின்ற எதுவுமே இருக்கக்கூடாது. எனக்கு இப்போதைக்கு கல்யாணம் வேண்டாம், எனக்கான ஒரு ஸ்பேஸ் ஒன்று தேவைப்படுது அப்படின்ற மாதிரி இவரோட காதலி கிட்ட சண்டையை போட்டுட்டு அந்த சண்டையை இவரோட நண்பர்கிட்ட சொல்லிட்டு கார்ல போய்கிட்டே இருக்காப்ல. இவரோட நண்பரும் நான் உடனே வீட்டுக்கு வரேன், நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து சரக்கடிப்போம் அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டே இருக்க. அந்த சமயம்னு பார்த்து ஆள் நடமாட்டமே இல்லாத ஒரு ரோட்ல பாத்தீங்கன்னா ஒரு பெண் தனியா உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. இவர் கிட்ட போய் பிரேக் அடிக்க அப்பதான் அங்க ஒரு பெண் இருக்காங்க அப்படின்றது தெரிய வருது. இதனால என்ன பண்ணுறதுன்னு தெரியாம வெளியே போறாரு. மேம், உங்களுக்கு எதுவும் ஆகலையா, இதனால இங்க உட்காந்துக்கிட்டு இருக்கீங்க, உங்களுக்கு தண்ணி வேணுமா அப்படின்ற மாதிரி எடுத்து கொடுக்கலான்னு போக அவங்க ஒரே வார்த்தையா, எனக்கு தண்ணி எல்லாம் வேணாம், எனக்கு சரக்கு அடிக்கணும், என்ன நீ கூட்டு போவியான்னு சொல்ல இவர் யோசிக்கிறாப்ல. இதுக்கு மேல ஒரு அதிர்ஷ்டம் யாருக்கு கிடைக்க போகுது அப்படின்னு மாதிரி அவரோட வீட்டுக்கு ஹவுஸ் ஓனருக்கு தெரியாம ரகசியமா கொண்டு போக கட் பண்ணி இவரோட நண்பர் போன் பண்ற மாதிரி காமிக்கிறாங்க. மச்சான், நான் ஆல்ரெடி கிளம்பிட்டேன், இன்னும் ஒரு ஹாஃப் அன் அவர்ல அங்க வந்து சேர்ந்துருவான்னு சொல்ல இவர் இப்ப இருக்கிற வேலைக்கு வேணா அப்படின்ற ஒரு பதில். இதனால இவர் நண்பர் பாத்தீங்கன்னா மனசு ஒடிஞ்சு போயிட்டாரு. இதை பத்தி எதுவுமே கண்டுக்காம வந்த பொண்ணை குஷிப்படுத்தணும் அப்படின்றதுக்காக சரக்கு எல்லாத்தையும் ஊத்தி கொடுத்து அவங்களோட பேர் என்ன, மற்ற விஷயங்கள் எல்லாத்தையும் என்ன அப்படின்னு மாதிரி கேட்டுக்கிட்டே இருக்காங்க. அதுக்கு அவங்க வாயே திறக்கல. இவர் கொடுக்குற சரக்கு மட்டும் வாங்கி வாங்கி குடிச்சுக்கிட்டே இருக்காங்க. நம்ம ரெண்டு பேரும் ஒரு டான்ஸ் ஆடுவோமா, எனக்கு நல்ல பாட்டு கேட்கணும் போல இருக்குன்னு சொல்ல ரெண்டு பேரும் சேர்ந்து ஆட ஆரம்பிக்கிறாங்க. இதுக்கு நடுவுல அந்த லேடி பயங்கரமா குடிச்சதால போத்துன்னு மயக்கம் போட்டு விழுந்திருப்பாங்க. இதுக்கு தான் நான் அப்பவே சொன்னேன், பாருங்க மயக்கம் போட்டு விழுந்துட்டீங்களே அப்படின்ற மாதிரி பெட்ல படுக்க வச்சு அப்படியே கட் பண்ணி இதுக்கு அடுத்த நாள் காலையில அவங்க இறந்து போயிட்டாங்க அப்படின்ற மாதிரி தெரிய வந்திருக்கும் இல்லையா, அந்த சீனுக்கு போகுது. சோ இவர் ஒண்ணுமே பண்ணல. அவங்க வந்து இறந்து போயிட்டாங்க அப்படின்றத இவரால நம்பவே முடியல. என்ன பண்ணலாம் அப்படின்ற மாதிரி யோசிச்சு ஜன்னலுக்கு வெளியே பார்த்தா நிறைய மக்கள் ஒலாத்திக்கிட்டே இருக்காங்க. இதுல இருந்து எப்படியாவது தப்பிக்கணும், பெரிய பிரச்சனை ஆயிடுமே அப்படின்ற மாதிரி யோசிச்சு ஒரு பெரிய சூட் கேஸ் இருக்கும், அதை பாக்குறாரு. ஆனா அப்படியே கட் பண்ணா அந்த சூட் கேஸ காருக்குள்ள போட்டுக்கிட்டு வெளியே அங்கேயும் இங்கேயும் சுத்திக்கிட்டே இருக்காரு. சரியான இடம் பார்க்கணும் அப்படின்ற மாதிரி அலைஞ்சுக்கிட்டே இருக்க இவர் பின்னாடி ஒரு மர்மமான நபர் சுத்திக்கிட்டே இருக்க மாதிரி காமிக்கிறாங்க. இந்த விஷயத்த நம்ம ஹீரோ கவனிக்கல. அங்க சுத்தி இங்க சுத்தி ஒரு காடு மாதிரி இருக்கும். அங்க காரை பார்க் பண்ணிட்டு இங்க தூக்கி போட்டா சரிப்பட்டு வருமா அப்படின்ற மாதிரி யோசிச்சுக்கிட்டே இருக்க அந்த சமயம் பார்த்து போலீஸ்காரங்க அந்த இடத்துக்கு செக் பண்ணணும் அப்படின்னு மாதிரி வராங்க. ஏப்பா, தனியாவா வந்த, இந்த இடத்துல நாங்க டெய்லி பாத்துக்கிட்டு தான் இருக்கோம், பொண்ணுங்க கூட வந்து என்னமோ பண்ணிட்டு இருக்கானுங்க, சரி உன் காரை தர, எங்களுக்கு என்னமோ சந்தேகமா இருக்கேன்னு சொல்ல இவரு சார் கார்ல வேணாம், உள்ள ஒண்ணும் இல்ல சார் அப்படின்னு மாதிரி பயந்துகிட்டு எவ்வளவு பணம் வேணாலும் வாங்கிக்கோங்க, என்ன விட்டுடுங்க சார் அப்படின்னு மாதிரி கெஞ்சி கேட்டுக்கிட்டே இருக்க. சந்தேகம் அதிகமாகுது. எனக்கு என்னமோ நீ ஏதோ ஒரு வேலை பார்த்திருக்கேன்னு நினைக்கிறேன், ஒழுங்கு மரியாதையா காரை திறந்துரு, நான் அதை செக் பண்ணி ஆகணும் அப்படின்னு மாதிரி அவரை மிரட்டிட்டு காரை திறக்க விடுறாங்க. அந்த சூட் கேஸ்குள்ள இருக்கிற டெட் பாடியை பாத்துருவாங்களோ அப்படின்ற மாதிரி பயம் நம்மளுக்குள்ள இருந்துகிட்டே இருக்கும்போது அங்கதான் ஒரு ட்விஸ்ட். அந்த சூட் கேஸ்ல பாத்தீங்கன்னா எதுவுமே இருக்காது. சோ ஹீரோ பாத்தீங்கன்னா சூட் கேஸ் எடுத்துக்கிட்டு இடம் பார்க்கணும் அப்படின்ற மாதிரி மட்டும்தான் வந்திருப்பாப்ல. சோ போலீஸை பார்த்தோன்னே பயந்துருப்பாரு. எவ்வளவோ சொல்லி பார்த்தோம், அவங்க இப்ப திறந்து பார்த்து ஒன்னும் இல்ல ஆயிப்போச்சு இல்லையா. இதுக்கடா அவ்வளவு பயந்த, சரிப்போ இந்த இடத்த விட்டு காலி பண்ணு போ அப்படின்ற மாதிரி விரட்டி விட இவர் வேக வேகமா வீட்டுக்குள்ள போறாரு. அந்த டெட் பாடியை வெட்டி வீசி இல்ல அப்படின்ற மாதிரி ஒரு கத்தி எடுத்துக்கிட்டும் போவாப்ல. உள்ள என்ட்ரான உடனே டெட் பாடியை காணும். அங்க சுத்தி இங்க சுத்தி வீடு முழுக்க தேடிக்கிட்டே இருக்க அவங்க உயிரோட உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. இவருக்கு ஒன்னும் புரியல. நான் அவங்க பாத்தீங்கன்னா கிட்ட எழுந்து வந்து, எங்க என்ன விட்டுட்டு போன,
தானே, நான் எவ்வளவு தவிச்சிட்டேன் தெரியுமா அப்படின்ற மாதிரி கிட்ட நெருங்கி வந்துகிட்டே இருக்க பயந்து போறாரு. விட்டுடு அப்படின்ற மாதிரி கத்திக்கிட்டே இருக்க அவங்க ஆளை காணும். சோ இவங்க உயிரோட வந்தது எல்லாமே பாத்தீங்கன்னா இவர் பண்ண இமேஜினேஷன் தான். வேக வேகமா போய் பாக்குறாரு, அங்க அவங்க இறந்து போய் கிடக்குறாங்க. சோ கத்தி எடுத்துட்டு வந்தா இல்லையா, அவங்கள துண்டு துண்டா வெட்டி தூக்கி போட்டுடலாம் அப்படின்ற ஒரு பெரிய பிளானோட அவங்கள படுக்க வச்சு அவங்களோட தலையை வேகமா வெட்டலான்னு போக மனசு வரல. கை கால்கள் எல்லாமே நடுங்க ஆரம்பிக்குது. இது சரிப்பட்டு வராது, நம்ம கையை வெட்டி அங்க இருந்து ஆரம்பிப்போம்னு சொல்லி கையை துண்டா வெட்டலான்னு ட்ரை பண்ண அதுவும் முடியல. இதனால ஏதாவது பணி ஆகணுமே அப்படின்ற மாதிரி யோசிச்சுக்கிட்டே இருக்காரு, அழுது புலம்பிக்கிட்டே இருக்காரு. அந்த சமயம்னு பார்த்து இவர் கதவு பார்த்தீங்கன்னா யாரும் வேகமா தட்டுறாங்க, பயந்து போறாரு. இந்த டெட் பாடி ஏதாவது பணி ஆகணுமே அப்படின்ற மாதிரி ஃப்ரிட்ஜுக்குள்ள இருக்க எல்லா பொருளையும் வெளியே தூக்கி போட்டுட்டு அதுக்குள்ள டெட் பாடியை வச்சுட்டு எதுவுமே தெரியாத மாதிரி போய் கதவு திறக்க ஹவுஸ் ஓனர் வந்திருப்பாங்க. எனக்கு என்னமோ நேத்து நைட்டு நீ ஏதோ ஒரு பொண்ணு கூட்டம் அந்த மாதிரி டவுட்டா இருக்கு, இந்த காலத்து பசங்களை நம்பவே முடியாதுப்பா, நான் என் கண்களால செக் பண்ணிக்கிறேன்னு சொல்லி வீடு முழுக்க சுத்திக்கிட்டே இருக்க இவருக்கு பயம். அந்த டெட் பாடி எங்க கண்டுபிடிச்சிருவாங்களோ அப்படின்ற மாதிரி. ஆன்டி நீங்க நினைக்கிற மாதிரி பையன் நான் கிடையாது, நான் ரொம்ப நல்ல பையன் அப்படின்ற மாதிரி எவ்வளவோ பேசி பாக்குறாரு. அவங்க ஃபுல்லா தேடி முடிச்சுட்டு டயர்ட்ல உட்கார்றாங்க. கொஞ்சம் குடிக்க ஐஸ் வாட்டர் கிடைக்குமான்னு கேட்க இவர் உள்ளுக்குள்ளதான் டெட் பாடியை வச்சிருக்காரு இல்லையா, அதனால ஃப்ரிட்ஜ் லாக் ஆயிடுச்சு, என்னால ஓபன் பண்ண முடியல, என்னால ஐஸ் வாட்டர் கொடுக்க முடியாது, உங்களுக்கு நார்மல் வாட்டர் கொண்டு வர அப்படின்னு மாதிரி உள்ள போக இவங்க இதை கவனிக்கிறாங்க. ஓபன் ஆகலையா, இந்த என் தலையில இருக்க பின்ன போட்டு ஒரு 2 சுத்தன ஓபன் ஆயிட்டு போகுது அப்படின்ற மாதிரி கிட்ட போக இவர் ஓடி வந்து தடுக்கிறாப்ல. ஃப்ரிட்ஜ் ரிப்பேர் ஆயிடுச்சுன்னா என்ன பண்றது, அது ஒன்னும் பிரச்சனை இல்ல, ஆளை கூட்டு வந்து நான் பாத்துக்கிறேன், நீங்க உங்க வீட்டுக்கு போய் தண்ணி குடிச்சுக்கோங்க ஆன்டி அப்படின்ற மாதிரி அவங்க கிட்ட பேசி படாத பாடுபட்டு அனுப்பி விட்டுட்டு கட் பண்ண இந்த ரெட் பாடியை இங்கேயே வச்சு எரிச்சிடலாமா அப்படின்னு மாதிரி யோசிச்சு பாக்குறாரு. ஆனா அது முடியாத காரியம். இதனால என்ன பண்ணணும்னு தெரியாம வீட்டை பூட்டிட்டு இவரோட நண்பர் நேரத்துல இருந்து சரக்கடிக்கலாம் அப்படின்னு மாதிரி கூப்பிட்டுக்கிட்டே இருக்கா இல்லையா, அவரை ஒரு டீ கடையில போய் மீட் பண்றாரு. இவங்க 2 பேரும் பாத்தீங்கன்னா ஒரு கதை எழுதணும் அப்படின்னு மாதிரிதான் எப்ப பார்த்தாலும் பேசிக்கிட்டே இருப்பாங்க. இப்போ இந்த சமயத்துல கூட பாத்தீங்கன்னா ஹீரோ கிட்ட போய் டேய் கதை எழுதுனியாடா, அதாவது லீட் கிடைச்சதாடா அப்படின்னு மாதிரி கேட்க இவரோட வீட்டுல நடந்துகிட்டு இருக்கு இல்லையா அந்த விஷயத்த சொல்ல ஆரம்பிக்கிறாரு. இப்படி நிலைமையில நீ மாட்டினா என்ன பண்ணுவேன்னு கேட்க, நானா இருந்தேன்னு அந்த டெட் பாடி எங்கேயாவது தூக்கி போய் போட்டிருப்பாண்டா, அப்படி இல்லைன்னா அந்த டெட் பாடியை சின்ன சின்னதா வெட்டி நாய்க்கு தூக்கி போட்டிருப்பான்னு சொல்ல இந்த 2 விஷயங்களையும் ஹீரோ ட்ரை பண்ணிட்டாப்ல, ஒன்னும் நடக்கிற மாதிரி தெரியல. சரி மூணாவதான ஒரு மேட்டர் சொல்லுவாடா, நானா இருந்தேன்னா அந்த டெட் பாடியை வீட்டு பக்கத்துல எங்கேயாவது போச்சிடணும்டான்னு சொல்ல இவர் அது எப்படி முடியும், நான் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல இருக்கு, அங்க இருந்து கொண்டு வரணும்லன்னு கேட்க இவர் மேலும் கீழும் பாக்குறாரு. டேய் நான் சும்மா சொன்னேன்டா, என்னோட கதையில ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல இருக்க மாதிரிதான் இருக்கும், அங்க இருந்து எப்படிடா கொண்டு வருதுன்னு கேட்க, அதெல்லாம் நீதாவா பாத்துக்கணும், ஆள் இல்லாத நேரத்துல வரணும், ஆமா நம்ம கதைக்கு வா, நம்ம கதை எந்த நிலைமையில இருக்குன்னு சொல்ல ஆல்மோஸ்ட் முடிய போகுது, நான் முடிஞ்சா சொல்றேன்டா அப்படின்னு மாதிரி இவரோட நண்பருக்கு பாய் சொல்லிட்டு வீட்டுக்கு போறாரு. அங்க பார்த்தா இவங்களோட ஹவுஸ் ஓனர் இருக்காங்க இல்லையா, ஃப்ரிட்ஜை ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னு மாதிரி ஒரு ஆளோட நம்ம ஹீரோட வீட்டுல உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. இதை பார்த்தது ஓடி போய் எல்லாரும் தடுத்து விட்டுட்டு, யாரை கேட்டு நீங்க எங்க வீட்டுக்குள்ள வந்தீங்க, என்ன தைரியம் இருக்கு உங்களுக்கு அப்படின்னு மாதிரி ஹவுஸ் ஓனர் அந்த மாதிரி திட்டுறாரு. பதிலுக்கு ஹவுஸ் ஓனர் ஒரே ஒரு கேள்விதான், இவ்வளவு திட்டுறல, நான் இந்த பின்னு மூலமா தான் உள்ள வந்தேன், அதெல்லாம் விட்டுரு, இந்த வீட்டு வாடகை கொடுத்து 3 மாசம் ஆகுது, அதை கொடுக்கணும்னு எப்பயாவது உனக்கு சொர்ணம் வந்திருக்கா, வீட்டுக்குள்ள வந்தேன்ட்டு இவ்வளவு கேள்வி கேட்கிற, உனக்கு உதவுதானடா வந்தேன்னு சொல்ல, உதவுறதா அதெல்லாம் எதுவுமே வேணாம், நானே பாத்துக்கிறேன், நீங்க முதல்ல கிளம்புங்கன்னு எல்லாரையும் அனுப்பி விட்டுட்டு அந்த புதைக்கிற ஐடியா இருக்கு இல்லையா அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் அப்படின்னு மாதிரி காத்துக்கிட்டு இருக்காரு. வீட்டுல ஆள் இல்லாத நேரமா பார்த்து நடு ராத்திரி அந்த டெட் பாடியை பாத்தீங்கன்னா யாருக்கும் தெரியாம தன்னோட ரூம்ல இருந்து கீழே கொண்டு வர்றாரு. அந்த வீட்டு காம்பவுண்ட்லயே பாத்தீங்கன்னா நிறைய செடிகள் எல்லாம் வளர்த்திருப்பாங்க, அங்க நிறைய பொருட்கள் எல்லாம் இருக்கும், அங்க புதைக்கணும் அப்படின்னு முடிவில் யாருக்கும் தெரியாம ஒரு பெரிய பள்ளத்தை தோண்டி அதுல புதைச்சிட்டு அடையாளத்துக்கு சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாத்தையும் வச்சுட்டு எதுவுமே தெரியாம வீட்டுக்குள்ள போய் ஒரு பயங்கரமான டான்ஸை போட ஆரம்பிக்கிறாரு. எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிருச்சு அப்படின்னு மாதிரி சிகரெட் எல்லாத்தையும் அடிச்சுக்கிட்டு ஜாலியா அன்னைக்கு நைட்டு தூங்க கற்பனை. இதுக்கு அடுத்த நாள் காமிக்கிறாங்க, தூங்கி முடிச்சுட்டு எழுந்து வர நேத்து இவர் புதைச்சார் இல்லையா அந்த இடத்த தோணணும் அப்படின்னு மாதிரி நிறைய பேர் உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. இவருக்கு பயங்கர அதிர்ச்சியா இருக்கு, என்னடா நடக்குதுங்க அப்படின்னு மாதிரி வேக வேகமா ஹவுஸ் ஓனரை போய் பார்க்க, என்னோட பேர குழந்தைகளாம் ஃபாரின்ல இருந்து வராங்க, இது இடம் ஃப்ரீயா தானே இருக்கு, அதான் இங்க ஒரு ஸ்விம்மிங் பூல் காட்டலான்னு பிளான் போட்டிருக்கேன்னு சொல்ல இவர் தோணுனாங்க அப்படின்னா நம்ம மாட்டிப்போம், ஏதாவது பண்ணணுமே அப்படின்னு மாதிரி இந்த இடத்துல வாஸ்து சரியில்லை, நீங்க ஏதாவது பண்ணணும்னு நினைச்சீங்கன்னு வைங்களேன் இங்க இருக்க எல்லாரையும் பாதிக்கும், இது உங்களுக்கு தேவையா, நான் சொல்றத கேளுங்க அப்படின்ற மாதிரி அன்னைக்கு ஒரு நாள் பாத்தீங்கன்னா எப்படியோ பேச்சை போட்டு தடுத்து நிறுத்திட்டாப்ல. ஆனா அந்த ஹவுஸ் ஓனர் இன்னைக்கு இல்லைன்னா என்ன, என் பையன் கிட்ட கேட்டு நாளைக்கு நான் இந்த இடத்த தோண்டாம விட மாட்டேன்டான்னு சொல்லிட்டு போக இவர் வேற ஏதாவது பண்ணி ஆகணும்னு யோசிக்கிறாரு. அதே இடத்துல இருந்தது அப்படின்னா கண்டிப்பா மாட்டிப்போம், மறுபடியும் அதை வெளியே எடுக்கிறது தான் ஒரே ஒரு ஆப்ஷன் அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணி அன்னைக்கு நைட்டே மறுபடியும் போய் யாருக்கும் தெரியாம நோண்டிட்டு அந்த டெட் பாடியை தூக்கிட்டு வந்து மறுபடியும் ஃப்ரிட்ஜுக்குள்ளேயே வச்சுக்கிறாரு. கட் பண்ணா இதுக்கு அடுத்த நாள் காலையில இவர் தன்னோட வீட்டுல இருக்கும்போது வேக வேகமா பிரேக்கப் ஆன இவரோட காதலி
உள்ள என்டர் ஆகுறாங்க. பிரேக்கப்னு சொல்லிட்டு போனதும் நீ என்ன வந்து போன் பண்ணி டார்ச்சர் பண்ணிக்கிட்டே இருப்பேன்னு நினைச்சேன், பண்ணல. சரி, என்னோட ட்ரெஸ் கேட்டு வாங்கிட்டு போகணும் அப்படின்றதுக்காக தான் நான் இங்க வந்தேன். அதை கொடுக்க முடியுமான்னு கேட்டுக்கிட்டே இருக்க இவர் இருக்கிற பிரச்சனையில இவ வேற அப்படின்னு மாதிரி அவங்கள எப்படியாவது வெளியே போக வைக்கணும் ட்ரை பண்ண அந்த சமயம் பார்த்து அந்த இறந்து போன லேடி இருக்காங்க இல்லையா, அவங்களோட ஸ்லிப்பரை இவங்க கவனிச்சிடுறாங்க. ஓ, இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கியா நீ? பிரேக்கப் ஆகி ஒரு வாரம் கூட ஆகல, அதுக்குள்ள இந்த மாதிரி சவகாசம் எல்லாம் நடந்துகிட்டு இருக்கா அப்படின்னு மாதிரி கோவமா அங்க இருந்து கிளம்ப இவன் அவங்க போன உடனே கதவை சாத்திரு டெட் பாடிக்கு ஏதாவது ஆயிருச்சா அப்படின்னு மாதிரி ஃப்ரிட்ஜை திறந்து பார்த்துக்கிட்டு இருக்காப்ல. அப்ப இவருக்கு வேற ஒரு ஐடியா வர ஆரம்பிக்குது. நம்ம நண்பன் எல்லாத்துக்கும் நம்ம கூட இருந்தா அவங்கிட்ட உண்மைகளை எல்லாத்தையும் ஷேர் பண்ண அவன் ஏதாவது ஐடியா கொடுப்பானு அப்படின்னு மாதிரி போன் பண்ணி உடனடியா என் வீட்டுக்கு வா, உனக்காக நான் ஒண்ணு வச்சிருக்கேன்னு சொல்ல மனுஷன் சரக்கு தான் வாங்கி வச்சிருக்காரு போல அப்படின்னு மாதிரி ஆறாவாரமா உள்ளவர். அந்த மேட்டர் ஃப்ரிட்ஜுக்குள்ள இருக்கு, நீயே பாத்துக்கோன்றாரு. அவ்வளவுதான், சரக்கு தான். என் நண்பன் திட்டினாலும் சரக்குல கரெக்டா இருப்பான். என் வேகமா போய் கதவு திறக்க டெட் பாடியை பாக்குறாப்புல மயக்கம் போட்டு விழுந்துட்டாரு. டேய், ஆசாசியா கூப்பிட்டேன்னு வந்துட்டா, என்னடா பண்ணி வச்சிருக்கேன்னு சொல்ல இவரு நடந்த விஷயங்கள் எல்லாத்தையும் சொல்றாரு. இவரோட நண்பர் நம்புறதா இல்ல. உன்னை நம்பி வந்த பாவத்துக்கு இதுவும் தேவை இன்னமும் தேவைடா அப்படின்னு மாதிரி புலம்பிட்டு, சரி நம்புறதை தவிர வேற வழி இல்ல, நம்பி தொலைறேன். இப்ப எதுக்காகடா என்ன கூப்பிட்டேன்னு கேட்க இவர் இந்த டெட் பாடியை டிஸ்போஸ் பண்ண ஏதாவது ஒரு வழி கிடைக்குமான்னு கேட்கதான் உன்னை கூப்பிட்டேன், ஏதாவது பண்ணி ஆகணும்டான்னு சொல்ல அப்பதான் பக்கத்துல பாத்தீங்கன்னா பிரேக்கிங் பேட் போஸ்டர் ஒண்ணு இருக்கும். நீ பிரேக்கிங் பேட் பாத்திருக்கியாடா, அதுல பிணங்களை மறைக்கணும் அப்படின்னு ஒரு மேட்டர் பண்ணுவாங்க, அதை தான் இப்ப நம்ம பண்ண போறோம்னு சொல்லி அந்த வீடியோஸ் எல்லாத்தையும் நம்ம ஹீரோக்கு காமிக்க அவர் ஒரு மாதிரி கன்வின்ஸ் ஆயிட்டாரு, இதை பண்ணலாம் அப்படின்னு மாதிரி. ஆனா இப்போ அதுக்கான நேரம் இல்ல, சரியான பொருட்கள் எல்லாத்தையும் வாங்கிட்டு தான் அதை பண்ணோம் அப்படின்னு மாதிரி இருக்கும். இதனால இவரோட நண்பரும் நான் போயிட்டு நாளைக்கு வரேன், நீ பத்திரமா இருந்து கூடான்னு சொல்லிட்டு போக இவருக்கு பயங்கரமான பயம். என்ன பண்றதுன்னு தெரியாம அன்னைக்கு நைட்டு உட்காந்துக்கிட்டே இருக்கும்போது அந்த இறந்து போன பெண் இருக்காங்க இல்லையா உயிரோட, இவர் கழுத்தை பிடிச்சிக்கிட்டு நீ ரொம்ப நல்லவன் நினைச்சேன், இப்படி பண்ணுவன் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல அப்படின்னு மாதிரி கத்திக்கிட்டே இருக்காங்க. இவர் அலண்டு போய் கட் பண்ணி தூக்கத்துல இருந்து எழுந்துக்கிறாரு. சோ அந்த பொண்ணோட உருவம் பாத்தீங்கன்னா இறந்து போனதுக்கு அப்புறமா தூக்கத்துல வந்து டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டு இருக்கு அப்படின்னு மாதிரி இருக்கும். ஃப்ரிட்ஜை திறந்து வச்சுக்கிட்டு அந்த டெட் பாடி கூட பேச ஆரம்பிக்கிறாரு. என்னோட காதலி என் கூடவே இருக்கணும் அப்படின்னு மாதிரி ஆசைப்படுறான்னு தான் நான் பிரேக்கப் பண்ணிட்டே வந்தேன், ஏன்னா எனக்கு ஒரு பிரைவேட் ஸ்பேஸ் தேவைப்படுது அப்படின்னுக்காக. ஆனா என் நிலைமையை பாரு, உன் கூட இத்தனை நாட்கள் இருக்க வேண்டியதா போயிருச்சு, நாளைக்கே நீ இல்லாம போக போற அப்படின்றது எனக்கு கொஞ்சம் சோகமா தான் இருக்கு, என்ன பண்றது வேற வழி தெரியலையே அப்படின்னு மாதிரி புலம்பிக்கிட்டே இருக்க கட் பண்ணா இவரும் இவரோட நண்பரும் சேர்ந்துக்கிட்டு ஒரு பெரிய கெமிக்கல் ஃபேக்டரிக்கு போறாங்க. அங்க இருக்க நபர்கிட்ட போய் எங்களுக்கு ஒரு 35 லிட்டர் ஆசிட் தேவைப்படுது, அதை கொடுத்து உதவ முடியுமான்னு கேட்க அந்த மனுஷன் மேலேயும் கீழேயும் பாக்குறாப்ல. கொடுக்கறத பத்தி ஒன்னும் பிரச்சனை இல்ல, ஆனா எதுக்காக கேக்குறீங்க, உங்க கடையோட லைசன்ஸ் எல்லாமே எங்களுக்கு தேவை, அது இருந்தா மட்டும்தான் கொடுக்க முடியும்னு சொல்ல இவங்க பேசி பாக்குறாங்க. மேலும் பணம் வேணா கொடுக்கணும், கொஞ்சம் பார்த்து பண்ணி விடுங்கன்னு சொல்ல அதெல்லாம் முடியாது, இவ்வளவு பெரிய பொருளை கைமாத்தணும் அப்படின்னா அதுக்கு லீகலான மேட்டர்ஸ் எல்லாம் வேணும், அது இல்ல அப்படின்னா போலீஸ் கேஸ் ஆகும் அப்படின்னு மாதிரி இவங்களை விரட்டி எடுக்க அதே கடையில வேலை செய்யற ஒரு நபர் பாத்தீங்கன்னா இந்த விஷயத்த கவனிக்கிறாரு. நம்ம ஹீரோ கிட்டயும் அவரோட நண்பர்கிட்டயும் போய் நீங்க ஏதோ இல்லீகலான மேட்டர் தான் பண்ண போறீங்கன்னு நினைக்கிறேன், பொதுவா அதுக்கு தான் இந்த மாதிரிலாம் கேட்பாங்க, என்ன பண்ண போறீங்க அப்படின்றதெல்லாம் நான் கேட்க விரும்பல, உங்களுக்கு தேவையானது எல்லாத்தையும் நான் கொடுக்குறேன், அதுக்கு ஒரு 50,000 ரூபாய் தேவைப்படும், அதை ரெடி பண்ணி கொடுத்துட்டு நீங்க வாங்கிட்டு போங்கன்னு சொல்ல கையில 10 பைசா இல்ல 50,000க்கு எங்க போறது, இருந்தாலும் பரவாயில்ல ரெடி பண்ண ட்ரை பண்ணுவோமே அப்படின்னு மாதிரி வீட்டுக்கு போறாங்க. என்னத்தையாவது பண்ணி ரெடி பண்ணலாமே அப்படின்னு மாதிரி யோசிச்சுக்கிட்டே இருக்கும்போது இறந்து போன பொண்ணோட உடைமைகள்லாம் அந்த வீட்டுல தான் இருக்கும் இல்லையா, அப்பதான் நம்ம ஹீரோக்கு அந்த பேக் ஞாபகத்துக்கு வருது. வேக வேகமா அந்த பேக் எடுத்து ஃபுல்லா செக் பண்ணி பார்க்கும்போது 2 கட்டு பணங்கள் கிடைக்குது, அது கூடவே பாத்தீங்கன்னா ஒரு கன்னு கிடைக்குது. கன்னை பார்த்தது பயங்கர ஷாக்கு. அந்த பணம் இருக்கு இல்லையா அதை பத்தி யோசிக்கிறாங்க. ஒரு கட்டை எடுத்துட்டு போய் அந்த ஆசிட் எல்லாத்தையும் வாங்கிப்போம், இன்னொரு கட்டை எடுத்துட்டு போய் உன் ஹவுஸ் ஓனர் காரி ரொம்ப நல்லா கத்திக்கிட்டே இருக்கு, அவளுக்கு ரெண்டை பே பண்ணிடுவோம்டா, பிரச்சனைகள் எல்லாமே முடிஞ்சிரும் அப்படின்னு மாதிரி ஒரு மாதிரி கன்வின்ஸ் ஆயிட்டாங்க. கட் பண்ணா ஒரு பெரிய ஹாஸ்பிட்டல்ல காமிக்கிறாங்க. அங்க வேலை செஞ்சுக்கிட்டு இருந்த நூறு அப்படின்ற ஒரு பொண்ணு பாத்தீங்கன்னா 2-3 நாளா வீட்டுக்கு வரல அப்படின்னு மாதிரி அவங்களோட அப்பா அந்த ஹாஸ்பிட்டல்ல இருக்க டாக்டர் கிட்ட போய் விசாரிக்க உன் பொண்ணு காணாம போனா அதுக்கு நான் என்னையா பண்ணுவேன், அதெல்லாம் உன் பொறுப்பு தானே, நீ தான் கவனிச்சுக்கணும், முதல்ல இங்க இருந்து கிளம்பியா அப்படின்னு மாதிரி திட்டி அனுப்பி விட கட் பண்ணி ஹீரோ கிட்டே போகுது. அந்த பணத்தை எடுத்துக்கிட்டு அந்த ஆசிட் எல்லாத்தையும் வாங்கணும் அப்படின்னு மாதிரி போறாரு. பணத்தை கொடுத்து அதை வாங்கிக்கிட்டே இருக்கும்போது அந்த மனுஷன் நீங்க 50,000 கொடுத்துட்டீங்க, இன்னொரு 50,000 கொடுத்துட்டு எடுத்துட்டு போங்கப்பா, பணம் எனக்கு தேவைப்படுது அப்படின்னு மாதிரி எக்ஸ்ட்ரா கேட்டு நின்னுகிட்டே இருக்கும்போது இவங்க கடுப்பாக்குறாங்க. இதுக்கு வேற வழியே இல்லை, உன்னை என்ன பண்ற பாருடா அப்படின்னு மாதிரி அவங்க கண்ணு வச்சிருந்தாங்க இல்லையா, அதை காட்டி மிரட்டி கொடுத்த 50,000 மறுபடியும் புடிங்கிட்டு அந்த ஆசிட்டை யாருக்கும் தெரியாம தூக்கிட்டு அங்கிருந்து கார்ல வேகமா போயிடுறாங்க. அண்ட் கட் பண்ணி ஒரு பெரிய ஹாஸ்பிட்டல்ல இருக்க டாக்டர் அப்படின்னு மாதிரி இருக்கு இல்லையா அவரை காமிக்கிறாங்க. அவர் ஒரு போலீஸ்காரருக்கு போன் பண்ணி ஒரு பிரச்சனை போய்கிட்டு இருக்கு, அந்த பொண்ணு எங்க போனா என்ன அப்படின்னு தெரியல, ஆனா நான் பண்ண விஷயத்தாலதான் அந்த மாதிரி நடந்தது, நீ தான் இதுல இருந்து என்ன காப்பாத்தணும்னு சொல்ல எனக்கு தேவையானது நீ கொடுத்த அப்படின்னா நான் காப்பாத்திட்டு போறேன், இதெல்லாம் ஒரு பிரச்சனையாப்பா அப்படின்னு மாதிரி 2 பேரும் டீல் பேசிக்கிறாங்க. கட் பண்ணா இந்த சைடு
ஆசிட் வாங்கிட்டு போனாங்க இல்லையா ஹீரோ அவரோட நண்பர் 2 பேரையும் காமிக்கிறாங்க. வீட்டுக்கு யாருக்கும் தெரியாம உள்ள போய் ஒரு பெரிய ட்ரம் எடுத்து வச்சுக்கிறாங்க. அதுல டெட் பாடியை தூக்கி போட்டு இந்த ஆசிட் எல்லாத்தையும் ஊத்தணும் அப்படின்றது பிளான். அதுக்குண்டான வேலையை பார்த்துக்கிட்டே இருக்கும்போது நம்ம ஹீரோக்கு பாத்தீங்கன்னா தைரியமே வரல, பயமா இருக்கு. என்னடா பண்றது அப்படின்ற மாதிரி அவரோட நண்பர் கிட்ட பேசிக்கிட்டே இருக்கும்போது வீட்டுக்குள்ள அதிரடியா ஒருத்தர் என்டர் ஆகுறாரு. எங்கடா என் நூறு, அவளை என்னடா பண்ணீங்க அப்படின்ற மாதிரி கேட்டுக்கிட்டே இருக்கு. அப்பதான் அந்த பொண்ணோட பணத்தை பாக்குறாரு. பயங்கரமா கதறி அழுகுறாரு. நீங்க தானடா கொன்னீங்க, உங்களை என்ன பண்ற பாருடா அப்படின்ற மாதிரி அங்க இருக்க எல்லாருக்கூடயும் சண்டை போட்டுக்கிட்டே இருக்க கரண்ட் ஆஃப் ஆகுது. ஆனாலும் சண்டை நின்ன பாடு இல்ல, காமெடி சண்டை மாதிரி போட்டுக்கிட்டே இருக்காங்க. இதோட முடிவுல அந்த நபரை புடிச்சு வச்சு டேய் அவளை சத்தியமா நாங்க கொல்லடா, எங்களுக்கு இதுக்கு எந்த சம்பந்தமும் இல்லடா அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டே இருக்க நூறுக்கும் இப்ப உள்ள வந்திருக்கா இல்லையா இந்த பையனுக்கும் என்ன தொடர்பு அப்படின்றத காமிக்கிறாங்க. ஒரு பெரிய ஹாஸ்பிட்டல் அப்படின்ற மாதிரி காமிச்சாங்க இல்லையா, அந்த ஹாஸ்பிட்டல் தான் நூறு பாத்தீங்கன்னா ஒரு டாக்டரா வேலை செஞ்சுக்கிட்டு வருவாங்க. அங்க இருக்க இதர வேலைகள் எல்லாத்தையுமே பாத்தீங்கன்னா இந்த கதையை சொல்லிட்டு இருக்கா இல்லையா அவன் தான் பண்ணிட்டு இருப்பான். அவனுக்கு நூறு ரொம்ப பிடிக்கும். அவங்க கிட்ட காதலை வெளிப்படுத்தணும் அப்படின்ற மாதிரி என்னென்னமோ பண்ணி பார்க்க, ஆனா நூறோட போக்கஸ் எல்லாமே அங்க வேலை செய்யற அந்த டாக்டர் மேலதான். அவர் மேல காதல் கொள்ள ஆரம்பிக்கிறாங்க. இதோட பிரதிபலனா இவங்க பிரெக்னென்ட் ஆயிடுறாங்க. இந்த விஷயத்த அவர்கிட்ட எடுத்துட்டு போக எனக்கு ஏற்கனவே கல்யாணமாய் ஒரு மனைவி இருக்கான்னு தெரியும், இப்ப இந்த மாதிரி விஷயங்களை சொன்னா என்ன பண்றதுன்னு கேட்க, நீங்க 2 பேரும் டிவோர்ஸ் ஆயிட்டீங்கன்னு சொல்லி தானே என் கூட பழகுனீங்க, இப்போ உங்களுக்கு உங்க மனைவி பெருசா தெரியறாளா அப்படின்ற மாதிரி கேட்டுக்கிட்டே இருக்க. எல்லாமே கரெக்ட் தான், என்னோட மனைவி கூட நான் டிவோர்ஸ் பண்ணவே கிடையாது, நீ என்ன காதலிச்ச, நானும் அதே அளவுக்கு உன்னை காதலிச்சு, எங்க நீ என்னை விட்டு பிரிஞ்சு போயிடுவியோ அப்படின்ற பயத்துலதான் என்னோட மனைவிக்கும் எனக்கும் டிவோர்ஸ் அப்படின்ற மாதிரி நான் போய் சொன்னேன், மத்தபடி எதுவும் கிடையாது அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டே இருக்க. அவங்க பயங்கர சோகத்துல இந்த விஷயத்த தன்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லார்கிட்டயும் ஷேர் பண்றாங்க. டாக்டரை சும்மா விடக்கூடாது, அவரோட மனைவி கிட்ட இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் சொன்னோம் அப்படின்னா டாக்டர் என் கூட வாழ வாய்ப்பு இருக்குல்ல அப்படின்ற மாதிரி ஒரு பெரிய பிளான போட்டுக்கிட்டு இருக்காங்க. ஆனா அந்த சமயத்துலதான் ஹீரோ உள்ள வந்திருப்பாரு, வீட்டுக்கு கூட்டு போயிருப்பாரு. இவ்வளவு பெரிய சம்பவம் நடந்திருக்கும். இது எல்லாத்தையும் சொல்லிட்டு நீ தாண்டா அவளை ஏதோ பண்ணிருக்கணும், உன் வீட்டுக்கு வந்ததால தாண்டா அந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டே இருக்க. மறுபடியும் ஹீரோ இங்க நடந்த விஷயங்கள் எல்லாத்தையும் சொல்றாரு. ஹீரோவோட நண்பர் பாஸ் இவன் அவ்வளவு ஒருத்தலாம் இல்ல, இவன் இன்னசென்ட் பாஸ் நம்புங்க அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டே இருக்கு. அந்த மனுஷன் ஒரு மாதிரி கன்வின்ஸ் ஆயிடுறாப்ல. இந்த நூறோட பாடியை இப்படி பண்றதுக்கு அவருக்கு சுத்தமா விருப்பம் இல்லை. இதனால வேற எங்கேயாவது கொண்டு போகணும் அப்படின்ற மாதிரி காருக்குள்ள ரொம்ப கஷ்டப்பட்டு ஏத்துக்கிட்டு செக் போஸ்டே இல்லாத ரோட்ல போகணும் அப்படின்ற மாதிரி முடிவு பண்றாங்க. அப்போ நூறோட ஒன் சைட் காதலன் இருக்கா இல்லையா, நூறை இவங்க கொல்ல அப்படின்னா ஒருவேளை டாக்டர் கொலை பண்ணிருப்பானோ, வண்டியில வந்துகிட்டே இருக்கும்போது அவன் தண்ணியில ஏதோ ஒரு விஷயத்த கலக்கிறத பார்த்தனே அப்படின்ற மாதிரி திங்க் பண்ணிட்டு வந்துகிட்டு இருக்காப்ல. அண்ட் ரோட்ல பாத்தீங்கன்னா போலீஸ்காரங்களா நின்று ஒரு செக் போஸ்ட் மாதிரி போட்டு எல்லா வண்டியும் செக் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பயங்கர அதிர்ச்சி, மாட்டோம்டா செக் போஸ்ட் எதுவும் இருக்காது அப்படின்ற மாதிரி இந்த வழியில வந்தோம், இப்ப துண்டா மாட்டிக்கிட்டோமாடா அப்படின்ற மாதிரி எல்லாரும் அலண்டுகிட்டே இருக்கும்போது நூறோட காதலன் இருக்கா இல்லையா இவங்களுக்கு முன்னாடி நின்றுகிட்டு இருக்க வண்டியை பாக்குறான். பயங்கர ஷாக் ஆகுறான். ஏன்னா இவங்களுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா அந்த டாக்டரோட வண்டி தான் இருக்கும். இவளை கொண்டது அவன் தான், இது எல்லாத்துக்கும் பின்னாடியும் அந்த டாக்டர் தான் இருக்கா அப்படின்ற மாதிரி கத்துக்கிட்டே இருக்கு. அப்படியே கட் பண்ணி டாக்டரை காமிக்கிறாங்க. ரொம்ப நேரமா நின்றுகிட்டே இருக்கேன், என்னடா பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி போலீஸோட சீனியர் ஆபீசரை கூப்பிட்டு அவர்கிட்ட பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருக்கு. அவரும் சார் இது டெய்லி நடக்கிற செக்அப் தான், நீங்க வேணா உங்க வண்டி எடுத்துட்டு கிளம்புங்கன்னு சொல்ல இந்த மனுஷன் கடுப்பாயிடுறாப்ல. இவ்வளவு வேணா நின்றுகிட்டே இருந்தேன், செக் பண்ணாம அனுப்புனேன், அப்படி என்னோட கார்ல ஒன்னும் இல்ல, செக் பண்ணிக்கோங்கப்பா செக் பண்ணிக்கோங்கப்பா அப்படின்னு மாதிரி எல்லாத்தையும் செக் பண்ண சொல்ல போலீஸ்காரர் பாத்தீங்கன்னா இவரோட நண்பரா தான் இருப்பார். முன்னாடி போன்ல பேசியிருந்தார் இல்லையா அவர் தான். இதனால சார் நீங்க கிளம்பலாம் அப்படின்னு மாதிரி கத்திக்கிட்டே இருக்க. மனுஷன் இன்னும் கோவம் தண்ணீர மாதிரியே இல்ல, இன்னும் டிக்கில செக் பண்ணாம இருக்கீங்களே அங்கேயும் செக் பண்ணுங்க, ஒன்னும் இருக்காது அப்படின்னு மாதிரி திறந்து காமிக்க இறந்து போன நூறோட டெட் பாடி அங்க. இதை பார்த்தது பயங்கர ஷாக் ஆகுறாரு. இதுக்கு எனக்கும் எந்த சம்மந்தமும் இல்ல அப்படின்னு மாதிரி பேசிக்கிட்டே இருக்க. போலீஸ்காரரை சுத்தி நிறைய பிரஸ்காரங்களா இருப்பாங்க. இது எல்லாத்தையும் லைவா கவர் பண்ணதால இவரை அரெஸ்ட் பண்ணி ஆகணும் அப்படின்ற கட்டாயம். அரெஸ்ட் பண்ணி கூட்டு போக்கிட்டே இருக்காங்க. அப்பதான் ஒரு சின்ன பிளாஷ்பேக் ஒண்ணு போகுது. இந்த டாக்டர் வண்டியில போக்கிட்டே இருக்கும்போது நூறை பாத்தீங்கன்னா காருக்குள்ளே ஏத்திருப்பாரு. அப்ப நூறுக்கும் இவங்களுக்கும் பயங்கரமான சண்டை ஏற்பட்டிருக்கும். இந்த குழந்தைய என்னால கலைக்க முடியாது, அவரோட மனைவி கிட்ட டிவோர்ஸ் வாங்கிட்டு என் கூட வந்து வாழப்பாரு அப்படின்னு மாதிரி நூறு சொல்லிக்கிட்டே இருக்க இவர் அதை விரும்பவே இல்லை. எனக்குன்னு பசங்க எல்லாம் இருக்காங்க, என்னால விட்டு வர முடியாது, புரிஞ்சுக்கோ அப்படின்னு மாதிரி சொல்லி தண்ணியை கொடுத்துருப்பாப்ல. அதுதான் விஷம் கலந்த தண்ணி. அந்த தண்ணியை குடிச்சு இவங்க உட்காந்துக்கிட்டே இருக்க இவர் தன்னோட மனைவி போன் பண்ற அப்படின்ற மாதிரி காருக்கு வெளியே போய் அந்த போனை அட்டன் பண்ணி பேசிக்கிட்டே இருக்காரு. உள்ளுக்குள்ள உட்காந்துக்கிட்டு இருக்க இவங்க நம்மளோட குழந்தைய ஒரு கலைச்சிருவாரோ அப்படின்ற பயத்துல காரை ஃபுல்லா செக் பண்ணி பாக்குறாங்க. ஒரு கன் இருக்கும், அதை எடுத்துக்கிட்டு ஒழுங்கு முறைதான் என்னை விட்டுட்டு நீ போயிடு, இல்லைன்னா என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது அப்படின்ற மாதிரி மிரட்டி அவர் அங்க இருந்து அனுப்பியிருப்பாங்க. அதுக்கப்புறம் தான் ஹீரோ அங்க வந்திருப்பாரு உதவி கேட்டு. இவங்க கூட போனது அப்படின்ற மாதிரி மத்த விஷயங்கள்லாம் நடந்திருக்கும். சோ கொலை பண்ணது இவர் தான். இப்போ இதுக்காக தண்டனையை அவர் அனுபவிச்சாகணும் அப்படின்ற மாதிரி கூட்டு போக கட் பண்ணி ஹீரோவோட கேங்க காமிக்கிறாங்க. அவங்க தான் பாத்தீங்கன்னா அங்க போலீஸ் கிட்ட அதுல பேர் பேசிக்கிட்டே இருக்கும்போது யாருக்கும் தெரியாம டெட் பாடியை தூக்கி போட்டு எதுவுமே தெரியாத மாதிரி கிளம்பிட்டு இருப்பாங்க. ஆனா அப்படியே கட் பண்ணி பிரச்சனைகள் எல்லாம் முடிஞ்சதும்
இவரோட பிரேக்கப் பண்ண காதல் இருக்காங்க இல்லையா, அவங்கள போய் சந்திக்கிறாரு. நான் தப்பான ஒரு நோக்கத்துல உன்னை விட்டுட்டு போயிட்டேன், இதுக்கு மேல என்னால முடியாது, நம்ம 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கலாமா, எனக்கு உன் கூட இருக்கிற ஸ்பேஸே போதும், எந்த பிரைவேட் ஸ்பேஸும் தேவையில்லை அப்படின்ற மாதிரி இவரோட காதலை அழகா வெளிப்படுத்த அவங்க இதை ஏத்துக்கிறாங்க. 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்க போறாங்க அப்படின்ற ஒரு நிலைமை கட் பண்ண ஹீரோ தூங்கிக்கிட்டே இருக்கும்போது ஃப்ரிட்ஜுக்குள்ள இருந்து ஏதோ ஒரு சத்தம் கேட்குது. என்னவா இருக்கோ அப்படின்ற மாதிரி போய் பார்க்க அந்த டெட் பாடி இருக்கு இல்லையா, நூறோட டெட் பாடி, அது இவங்களை பார்த்து சிரிச்சுக்கிட்டே இருக்கு. இவரை பயந்து போய் நின்றுகிட்டே இருக்காரு. இந்த கதை இன்னும் முடியல, இன்னும் நிறைய இருக்கு அப்படின்ற மாதிரி போட்டு இந்த படத்தை பார்த்தீங்கன்னா இதோட முடிக்கிறாங்க. ஸோ கண்டிப்பா இந்த படமும் என்னோட வாய்ஸ் வரும் உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அப்படின்ற மாதிரி நம்புறேன். இதே மாதிரி நிறைய மூவிஸ் அண்ட் சீரிஸோட எக்ஸ்பிளனேஷனை நீங்க பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறந்துடாம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அப்படி பக்கத்தில் இருக்க அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க.